காலை பொழுதிலே மிகச் சிறப்பாக எழுச்சியாக தங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக வரி தந்து கருத்துக்களை வழங்கிய மரியாதைக்குரிய மாற்றுத்திறனாளிகளுடைய நிர்வாகிகளே, அங்கத்தினர்களே, எங்களோடு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழக நிர்வாகிகளே, பத்திரிகையாளர் உடன்பிறர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். முதலிலே கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது மாற்றுத்திறனாளி அந்த மக்களுக்கு அதிமுக ஆட்சியிலே என்ன நன்மைகள் செய்யப்பட்டது என்று ஒரு சிலவற்றை இந்த நேரத்தில் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மாற்றுத்திறனாளிக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் அதிமுக ஆட்சி கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 52 கோடியில் 10,000 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மின்கலத்தினால் இயங்கும் சிறப்பு நாற்காலியில் சுமார் 45 கோடி மதிப்பீட்டில் சுமார் 5,000 பயனாளிக்கு வழங்கியிருக்கும். மாற்றுத்திறனாளிக்கு வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். நாங்கள் மன வளர்ச்சி குன்றியவர்கள், கடும் ஊனத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட சுமார் 2 லட்சம் பயனாளிகளுக்கு சுமார் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு நவீன ஒளிரும் மடக்கு குச்சிகள் வழங்கப்பட்டது. சென்னை மாநகர பேருந்துகளில் வழித்தடங்களில் பார்வையற்றவர்கள் அடையாளம் கண்டு எளிதில் பணித்திட ஏதுவாக 10 வழித்தடங்களில் இயங்கும் 75 பேருந்துகளில் ஒளி எழுப்பும் சமிக்ஞைகள் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் முதன்மை தேர்வுகளை எழுதும் மாற்றுத்திறனாளிகளை ஊக்குவிக்க ஒவ்வொருவருக்கும் ரூபாய் 50,000 வழங்கப்பட்டது. பார்வையற்ற, காது கேட்காத மற்றும் கைகால் பாதிக்கப்பட்ட அரசு பணிக்கு செல்லும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டும் பயணப்படி 1000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிக்கு வழங்கப்படும் சுய வேலை வாய்ப்பிற்கான மானிய தொகை 10,000 25,000 உயர்த்தி வழங்கினார். நாலாண்டுல காதொலி கருவி ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் சுமார் 15,500 பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. அதிக உதவி தேவைப்படும் 800 மாற்றுத்திறனாளிகள் தங்களுடன் ஒரு உதவியாளரை வைத்துக் கொள்ள அவருக்கு ஏற்கனவே வழங்கப்படும் மாதாந்திர பராமரிப்பு தொகையுடன் கூடுதலாக 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளி நலனுக்காக மறுவாழ்வு சிகிச்சை மற்றும் பயிற்சிகள் மேற்கொள்ள மைய அரசு சிஆர்சி உதவியுடன் அமைக்க மதுரை மாவட்டத்தில் நிலம் ஒதுக்கப்படும். விழுப்புரம் மற்றும் விருதுநகர் மாவட்ட மாற்றுத்திறன் நல அலுவலக சொந்த கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் அரசு செவித்திறன் குறைபாடு கோரின சிறப்பு பள்ளி சொந்த கட்டிடம் கட்ட 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு கல்வியினை ஊக்குவிக்கும் வகையில் ரீடர் டிவைஸ் வழங்கும் அவர்கள் வாசிக்க உதவியாக ஸ்மார்ட் போன் 10,000 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மன வளர்ச்சி குறைபாடு, மூளை முடக்குவாதம், தசை தேர்வு நோய், பலவகை குறைபாடு மற்றும் செவித்திறன் குறைபாடு சிகிச்சை மேற்கொள்ள வழிவகை செய்யப்பட்டது. அதோட பேச முடியாத குழந்தைகளுக்கு ஸ்பீச் தெரப்பி ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் மற்ற அனைத்து மாவட்ட அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்டது. ஒரு குழந்தைக்கு சுமார் 18 லட்சம் ரூபாய் செலவாகும். அதை நானே நேரடியாக போய் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போய் குழந்தையிலேயே பேச வைக்கணும், அதுக்கு ஸ்பீச் தெரப்பி கொடுக்கப்படும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு 200 குழந்தைகளுக்கு மேலாக
ட்ரைனிங் கொடுக்குறோம். அது கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கு. அது ஒரு நல்ல சக்சஸ் ஆகிருக்குது. எனவே நீங்கள் பல்வேறு கோரிக்கைகளை படிச்சிருக்கிறீங்க. அந்த மாற்றுத்திறனாளி கொடுக்கப்படுகிற உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் சொல்லிக்கிறீங்க. இன்னும் பல கோரிக்கைகள்லாம் இங்கே பேசியிருக்கிறீங்க. மாற்றுத்திறனாளிக்கு இங்கே கடை ஒதுக்குவதிலே முறைகேடுன்னு சொன்னாங்க. அதிமுக ஆட்சி வந்த பிறகு நீங்கள் அது முறையாக யாரெல்லாம் விண்ணப்பித்தார்கள், யாருக்கு கிடைக்கவில்லை, எத்தனை பேர் கிடைத்திருக்குது என்ற விவரத்தையெல்லாம் சொன்னால் சட்டப்படி அதிமுக ஆட்சி வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, உங்களைப் போல ஜோதி என்ற ஒரு மாற்றுத்திறனாளி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை சேர்ந்தவர் 5000 பேர் உறுப்பினராக வச்சிருக்காரு. அவர் திமுகவிலிருந்து அதிமுகவில் 2 ஆண்டுக்கு சேர்ந்தார். சுமார் சேரும்போது 1000 பேரோட சேர்ந்தார். 1000 பேர் அந்த ஸ்கூட்டரை பொருத்திய வண்டியில் சென்னையில் என் வீட்டுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு பூரா வரிசையாக நின்று அவர் சேர்ந்தார். அவர் உங்களோட இணைச்சி விடுறேன். ஏன்னா அவர் இன்னும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு. அரசாங்கத்தில் எந்தெந்த உதவி கிடைக்க வேண்டும், எந்தெந்த அதிகாரியை அணுக வேண்டும், அதையெல்லாம் கொஞ்சம் பல ஆண்டுகளாக இதிலேயே இருக்கிறார். அவே அப்படிப்பட்ட உங்களுடைய கஷ்டம் நன்றாக தெரியும். இது ஒரு வாழ்க்கை போராட்டம். நீங்கள் வாழ்வதே கடினம். வாழ்க்கை போராட்டத்தில் நீங்கள் எதிர்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த போராட்டம் வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய அரசு அமைந்தவுடன் உங்களுக்கு தேவையான உதவிகள் செய்து கொடுக்கப்படும் என்ற நேரத்தில் தெரிவித்து உங்களை எல்லாம் பார்ப்பதே நான் மகிழ்ச்சி. எத்தனையோ பேர் பார்க்கின்றோம். ஆனால் உண்மையிலேயே உங்களை பார்ப்பதுதான் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஏனென்றால் ஒரு வீட்டில் ஒரு குறைபாடு உள்ள குழந்தை பிறந்துவிட்டால் அந்த வீட்டில் எப்படி வேதனைப்படுவார் என்று நான் நேரடியாக நான் பார்த்திருக்கின்றேன். ஆகவே உள்ளத்தில், அதாவது உடலில் நீங்கள் அங்கம் குறைவாக இருக்கலாம், உள்ளத்தில் நீங்கள் தான் முழுமை பெற்றவர்கள். உடம்பில் ஊனமாக இருக்கலாம், உள்ளத்தில் தெளிவாக இருக்கின்றவர்கள் நீங்கள். ஆகவே இங்கே கூட நம்முடைய சகோதரி பேசுனாங்க, நிறைய பேர் பட்டப்படி படிச்சுட்டு அந்த படிப்புக்கு தேவையான வேலைகள் கிடைக்காமல் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு சொல்றாங்க. அதையெல்லாம் அதிமுக அரசு வருகின்ற பொழுது எந்தெந்த வகையிலே எந்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்க முடியுமோ அதையெல்லாம் என்னுடைய அரசு பரிசீலித்து முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க, உங்களுடைய வாழ்விலே ஒரு சிறந்த ஒளிமயமான எதிர்காலம் கிடைக்க எங்களுடைய அரசு பாடுபடும் என்று சொல்லி இங்கே வருகை பல்வேறு கஷ்டத்திலும் இங்கே எங்களை எல்லாம் காண இங்கே வருகை புரிந்து இங்கே அமர்ந்து தங்களுடைய குறைகளை எடுத்துச் சொன்ன அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.